வணக்கம். நான் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி, பர்கூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 மாவட்டங்களை சேர்ந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். மாநாடு ஏற்பாடுகள் மிக 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 நாங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாகவும், அதே போல அனைத்து தரப்பினரும் இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு பாதுகாப்பு அம்சமாகட்டும், பேருந்து வசதியாகட்டும், அதே போல மருத்துவ வசதிகளாகட்டும் மிகவும் நாம் நினைத்ததை விட அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்துள்ளனர். அதே போல் போன மாநாட்டில் ஒரு விஷயம் சர்ச்சையானது, தண்ணி பற்றாக்குறை. அந்த தண்ணி பற்றாக்குறை இந்த மாநாட்டில் இந்தியாவிலே எவரும் செய்யாத அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மாநாட்டில் வாட்டர் கேன் பார்த்துருக்கோம். ஆனால் மினரல் வாட்டருக்கே ஒரு பைப் கனெக்ஷன் பண்ணி அந்த பைப் கனெக்ஷன் மூலமாக அனைவரும் பயன்பெறும் வகையில் செஞ்சுருக்காங்க. மகளிர் தேவையான வசதிகள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, வயதானவர்கள், அதே போல் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவரை வர வேண்டாம் என தலைவர் சொன்னார்னா அதை மதிக்கக்கூடியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மாநாடு, இந்த மதுரை மாநாடு அவ்வளோ சுலபமாக நடக்குதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே 1000 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் ஒரு பாமர மக்கள், அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரர்களோ பெரிய அடுத்த நிலையில் இருப்பவர்களோ கிடையாது. ஒரு பாமர மக்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் கை காசு போட்டு செய்யும் போது அந்த நிகழ்ச்சியை பண்ண விடாமல் அவ்வளோ தடைகள் போடும்போது, இந்த மாநாடுன்றது ஒரு அரசியல் மாற்றத்தையே மாற்ற போகிற ஒரு மாநாடு. அந்த மாநாடுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கண்டிப்பாக அவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி எங்கள் தலைவர் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காகவும் அவரை நம்பி இருக்கிற கழக தோழர்களுக்காகவும் தமிழ்நாட்டின் ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்று இந்த மதுரை மண்ணில் பாசத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போன இந்த மதுரை மண்ணில் இந்த மதுரை மக்கள் வைத்திருக்க அன்பும், இந்த தமிழக மக்கள் வைத்திருக்கும் அன்பும் வெளியாக போகும் நாள் இன்னும் 2 நாட்கள் தான். பொறுத்திருந்து பார்ப்பீர்கள். தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி உருவாக போகும் நாள் இன்னும் 2 நாட்களில். பேசக்கூடிய வார்த்தை இந்த தமிழ்நாட்டையே அரசியை புரட்டி போடும் வார்த்தையாக அமைய போகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருப்பது, அனைத்து எங்களுக்கு அவர் அறிவுறுத்தியது பாதுகாப்பாக வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இராணுவ கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று அதை போன மாநாட்டிலே எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு, திரும்பி பார்க்கும் தூரமெல்லாம் மக்கள் அலை போல தலைகளில் கொண்ட மக்கள் அலையாக இருந்தது. அந்த மக்கள் அலை அவ்வளவு கட்டுப்பாடாக, இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. விக்கிரவாண்டி மாநாடு என்பது மிக 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 ஒழுக்கமான மாநாடாக அமைந்தது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்பது அவ்வளவு ஒழுக்கத்தின் கட்டுப்பாடாக செயல்படுபவர்கள். அதே தோழர்கள் மதுரை மாநாட்டில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த மதுரை மாநாட்டில் அந்த ஒழுக்கத்தோடு நாங்கள் செயல்படுவோம். இந்த மாநாட்டை வெற்றியடை செய்வோம். அந்த மாநாட்டின் வெற்றி என்பது தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டு தலைவர் தளபதியார் அவர்கள் அரியணையில் ஏறப்போவது உறுதி. அவர் தலைமையில் இந்த தமிழக அரசியலில் நாங்கள் களம் காண்பது உறுதி. அதனால் அதற்கு ஒரு முன்னேற்பாடாக அவரின் பலத்தை காட்ட, எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பலத்தை காட்ட, இன்று ஓட்டு அரசியலே வாக்கு அரசியலே இல்லாத சில அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சனம் பண்ணும்போது, வாக்குகள் பெற்று மக்களுக்கு தேவையான தேவைகளை செய்யாமல் மக்களை இன்று வரை தன்னுடைய அடிமைகளாக பார்க்கும் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு மக்களுக்கு சேவை செய்ய மக்களோடு மக்களாக இருக்கும் எங்களை மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பில் அமர்த்தி எங்கள் தலைவர் அவர்களுக்கு மக்களில் ஒருவராக மிகப்பெரிய ஒரு மாநாடு வெற்றி அடைவது இந்த தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடும் மாநாடாக அமைய போகிறது. அது இன்னும் 2 நாட்களுடன் உங்களுடன் சேர்ந்து நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்களுடைய அந்த உரையை காண என்று சொல்லி அந்த மாநாடு வெற்றி மாநாடாகவும், வாகை சூடுவோம் இரட்டை யானை பலத்தோடு அந்த வாகை சூடும் போடும் மிகப்பெரிய மாநாடாக மதுரை மாநாடாகவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.